வெல்கம் டு ஆதித்யா vlogs. எஸ் மக்களே, நாங்க ஒவ்வொரு காலேஜஸ்ல போயிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் எந்த காலேஜுக்கு வந்திருக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம வந்திருக்க காலேஜ் எங்கன்னா அரசு மகளிர் கலை கல்லூரிக்கு தான் வந்திருக்கோம். கரூர்ல இருக்குங்க. ஆக்சுவலா வந்து இந்த காலேஜ் பத்தி நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டேன். படிப்புக்கு மட்டும் பயங்கரமா வந்து நிறைய காலேஜ்ல கொடுப்பாங்கல்ல முக்கியத்துவம். ஆனா இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா படிப்புக்கும் வந்து ஈக்குவலண்டா இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸுக்கும் ஈக்குவலா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலயுமே வந்து கப் அடிச்சிட்டு வராங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து எவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு பாத்திரலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். நாங்களும் ஒன்னு பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு நாங்க ஆங்கர் பண்ணலாம். என்னடா சொல்றீங்க? ஏன்பா நாங்க வேணா ஒரு ஒன் மோர் வேணா கொடுக்கவா? இல்ல அதெல்லாம் இல்ல, இதுக்கப்புறம் எத்தனை மோர் நாள் ஆங்கர்ஸ் நாங்களா பாத்துக்கிறோம். இல்லடா நான் வேணா இன்னொரு வாட்டி வேணா சொல்றேன்டா. அரசு மகளிர் கலை கல்லூரி இல்ல அக்கல்யா, சரி நீங்க ஆங்கரிங் பண்ண நாங்க என்ன பண்றது? உங்களை தூக்கிட்டோம், மேல தூக்கிட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ, வாட் யூ ஆர் டாக்கிங் டா? ஐ மீன் உங்களை வந்து நாங்க ஜட்ஜஸா ப்ரோமோட் பண்ணிட்டோம். அப்படியே அதிர்ச்சி உடைக்கல போறீங்களா? என்னது ஜட்ஜஸா? ஆமா சரி சார், யோசிச்சு தான் சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றோம். ஷாக்லாம் கொடுக்க வேணாம். நம்ம கிளாஸ் பண்ணி கூப்பிட்டாங்க. ஏய் இங்க பாரு, கிளாஸ் பண்ணி கூப்பிட்டாங்க பாரு நம்மள. அவங்களே சொல்லும்போது நீங்க போய் தான் ஆகணும். மலர், எஸ் நெக்ஸ்ட் யார் இந்த ஸ்டேஜ்க்கு ஏற போறா? நெக்ஸ்ட் வந்து எதை பேசி வந்துட்டியா? ஏய் நான் வந்து இப்படி அழகா கியூட்டா டான்ஸ் ஆடும்போது தெரிய வேணாமா? ஆரம்பமே வந்து அதிரடியா இருக்கிறதுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வர போகுது. என்ன பெர்ஃபார்மன்ஸ்? என்ன பெர்ஃபார்மன்ஸ்? அது மட்டும் இல்ல, நம்ம ட்ரெண்டிங் அததான் நானும் சொல்ல வந்தேன். சோ மோனிகா வைபோட ஒரு குரூப் வந்துட்டு இருக்காங்க. பயங்கர வைபா இருக்கும். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஜட்ஜஸ் ரெடியா இருக்கீங்களா? Come on to the stage. ரெடியா இருங்க. இறங்கி வந்தாச்சு, கடலை கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. மணிக்கா வெளுச்சி எதுக்கா எனர்ஜி, தலைய சுத்த வைக்கும் சுறாவளி பொண்ணாச்சு. பட்டன்னு பார்த்தாலே பல்சேக்கும் பாடி, கொட்டுவா மீனெல்லாம் கூத்தாடுமே. இரவ கலராக்கும் ஜல்லேபி லேடி, சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே. சோ உங்க டான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுருவோமா? அதாவது தமிழ்நாடு முழுக்க ஒரு மோனிகாவை பார்த்து ஒரு மாதிரி ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. மோனிகா மோனிகா மோனிகான்ட்டு ஒரே நேரத்துல ஒரு 5 மோனிகாவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா? இல்ல என்ன ஒரு பியூட்டினா, அவங்க டான்ஸ் ஆடும்போது மட்டும் யூனிஃபார்மா பண்ணல, இங்க சிரிக்கும் போது ஒரே மாதிரியே பண்றாங்க. வெக்கப்படும் போது கூட ஒரே மாதிரி பண்றாங்க. எங்க ஜட்ஜஸ் பாத்தீங்களா? டான்ஸ் ஆடுறதெல்லாம் மோசமா, சிரிக்கிறது முத கொண்டு பாக்குறாரு. சோ அடுத்ததா ஒரு டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க. Thank you. பறவை ஒன்று கரையில் நின்று கண்ணீரில் கடல் நீரை நனைக்குதே. கடலுக்குள்ளே பட இதயம் தேடி கண்ணில் ஊத்தி வளர்த்து துடிக்குதே. என் தேவன் போன திசையிலே ஜீவன் சேர்த்து அனுப்பினா, என் ஜீவன் வந்து சேருமா, வேகம் மீண்டும் வாழுமா. ஆஹா, அதே மிதந்துகிட்டே வந்துடலாம் போல இருக்கு. அதாவது ஒரு பறவை பாடி இருந்தா எப்படி இருக்கும் என்று ஒரு பறவை பாடிருச்சு. பறவைன்னு சொல்லக்கூடாது, குயில்னு சொன்னா கூட வந்து அந்த குயில் மாதிரியே அவங்களுக்கு வந்து அழகா ஸ்வீட்டா இருக்கு அவங்க வாய்ஸ். சூப்பர். சோ நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்தது முக்கியம் இல்ல, ஜட்ஜஸ் இருக்காங்க. ஜட்ஜஸ் கிட்ட நம்ம கண்டிப்பா கேட்கணும். சோ ஜட்ஜஸ் ஓவர் டு யூ. ரவீனா ரொம்ப அழகா பாடிட்டீங்க. சாங் செலக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குரலுக்கு வந்து எந்த சாங் வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கீங்க. மீட்டர்ல வந்து கரெக்டா பாடி இருக்கீங்க. இவ்ளோ கியூட்டா வந்து சாங் பாடும்போது நம்ம ரெண்டு ஜட்ஜ் எவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க பாடினா எப்படி இருக்கும்ன்றது வந்து ஆடியன்ஸாவும் சரி நமக்கும் சரி ஒரு சின்ன ஆசை இருக்கு. சோ என்ன செந்தில் சார் பாடிடலாமா? சரி ஓகே. அதாவது மலர் உனக்கு டெடிகேட் பண்ணி ஒரு சாங் ஒன்னு
தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்தே நானே வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவேனே ராசாத்தி ராத்திரி பார்த்த ரகசியமா ரூட்ட போட்டு அம்மா கண்கள் பார்த்த முதல் ஓவியம், கைகள் வருடிய முதல் காவியம், உதடுகள் உச்சரித்த முதல் வார்த்தை, உள்ளம் உணர்ந்த முதல் பாசம், அதுவே என் தாயின் நேசம். அழகு சிரிக்கும் பொழுது முகம் அழகு, அன்பு காட்டும் போது மனம் அழகு, நம்பிக்கை வரும் பொழுது வாழ்க்கை அழகு, நீ நீயாகவே இருக்கும் போது எல்லாம் அழகு. வெற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை. நன்றி. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அம்மால ஆரம்பிச்சு எதிரி வரைக்கும் கொண்டு வந்து அதை எவ்வளவு அழகா கொடுக்கலாமோ அவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க. சோ நம்மளும் நம்ம அழகான ஜட்ஜஸ்ட கேட்டுருவோமா? கண்டிப்பா. இந்த கவிதை நீங்களே எழுதுனீங்களாமா? ஆமாங்க சார். ஓகே, நல்லா இருந்துச்சு. அதாவது அம்மா, ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் சேர்த்து வச்சு எழுதிருந்தீங்க. ஆனா நீங்களே எழுதிட்டு நீங்களே ஏன் பார்த்து படிச்சீங்க? பட் ஓகே, நைஸ், நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் படிச்ச ஒரு ஹைக்கு கவிதை வந்து நான் காலேஜ் படிக்கும்போது என்னை பாதிச்ச ஒரு கவிதை, எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை. எங்கே விதவையர் கூந்தல் காயுமோ அங்கே மலருக பூவினமே அப்படின்னு சொல்லி மறுவாழ்வு சம்பந்தமா எழுதியிருப்பாரு. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச கவிதை. இந்த நேரத்தில் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நிறைய கவிதைகள் படிங்க, அப்பதான் படிக்கும் போது தான் வந்து நம்மளுக்கு நிறைய நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். வாழ்த்துக்கள்மா. சூப்பர் சூப்பர் சார். போன்ல வந்து நிறைய பேர் நம்ம அடிக்ட் ஆயிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் மீ. ஏன்னா நானும் வந்து ரொம்ப நல்லவன்னு சொல்றதுக்கு இல்ல, பட் இந்த மாதிரி போன்ல அடிக்ட் ஆக கூடாது அப்படின்றத ஒரு அவேர்னஸ் டிராமாவா கொடுக்கறது நம்ம கேர்ள்ஸ் வராங்க. நீ அவங்கள பார்த்து போன் மேல எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ண கூடாதுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கோ. வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். எஸ், சோ லெட்ஸ் வெல்கம் டு தி கேர்ள்ஸ் ஆன் தி ஸ்டேஜ். எஸ். என்ன வீடியோ ஒரே அமைதியா இருக்கு? பிரியா என்ன பண்ணிட்டு இருக்க? புடிச்சு வந்தது கூட கவனிக்காம. கவனிக்கணுமா? கவனிக்கிறேன். அப்படி என்ன பண்றேன்னு கேட்டேன். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். பிஸியா இருக்க அளவுக்கு என்னமா வேலை பார்த்துட்டு இருக்க? இன்ஸ்டால வீடியோ பார்த்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, புடிச்சு வந்தது கூட கவனிக்கல, காஃபியும் போட்டு கொடுக்கல, இதுல இன்ஸ்டா வேலை, ரீல்ஸ் ஷேர் பண்ற வேலை வேற. மலர் என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட chat பண்ணிட்டு இருக்கேன். வர இது ஒண்ணுமே சரியில்லை. பையனையாச்சும் போய் பாப்போம். அர்ஜுன் அர்ஜுன் இங்க வந்துட்டேன்டா. என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க தனியா ரூம்ல? கேம் விளையாண்டுட்டு இருக்கேன்ப்பா. வர இந்த வீட்ல யாருமே சரியில்லை. ஆளுக்கு ஒரு போனை வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. பிரியா, ஒரு காஃபி போட்டு குடுக்குறியா? என்ன தொல்லை பண்ணாதீங்க, நானே டிப்ரெஷன்ல இருக்கேன். அப்படி என்னாச்சு? நான் ஒரு புது சாரி கட்டி ரீல்ஸ் போறேன், ஒரு 100 லைக் கூட வரல. அதே பக்கத்து வீட்டுக்காரி பழைய சாரி கட்டி தான் ரீல்ஸ் போறேன், அதுக்கு 500 லைக் வருது. யோ, இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்ப எனக்கு காஃபி போட்டு தெரியாது, நான் வெளியே போய் குடிக்கிட்டா? ஏங்க எனக்கும் அப்படியே சூடா வெப்சைட் எடுத்துருங்க. இவளெல்லாம் திருத்தவே முடியாது. புத்தியா இருப்பான்னு பார்த்தா தத்தியா இருக்காளே. அங்கடி சுடுறா, இங்கடி சுடுறா. வந்துட்டான்டா, நில்டா. ஹாய்டா. சும்மா வேணாண்டா, வாடா ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம். உனக்கு ஞாபகம் இருக்காடா? என்னடா? நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வீட்ல சொல்லிட்டியாடா? சொல்லடா நீனு. நான் சொல்லிட்டேன்டா. ஓகேடா, பாய்டா. சுர்ரா. அங்க போறான்டா. இங்க வரான்டா. ஐயோ, நாளைக்கு வேற பேரண்ட்ஸ் மீட்டிங். அப்பா கிட்ட சொன்னா அப்பா திட்டும், அதனால அம்மா கிட்ட போய் சொல்லலாம். அம்மா. அர்ஜுன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நானே பிஸியா இருக்கேன். நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்மா. அச்சோ, நாளைக்கு தான் ஒரு புது சாரி கட்டி ரீல்ஸ் போடலாம்னா நீ இப்பதான் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்ற. போல நான் வேற அந்த ஆள் கத்துவான். சரி வா போவோம். குட் மார்னிங் மேம். நீங்க தான் அர்ஜுனோட அம்மாங்களா? ஆமா மேம். உட்காருங்க. அர்ஜுன் ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா படிச்சிட்டு இருந்தான், இப்ப படிக்கிறதே இல்ல. வீட்ல ஏதாச்சும் பிரச்சனைங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேம். ஹோம்வொர்க் நோட்ல வீட்ல காட்டுறானா? என்னடா அர்ஜுன், ஹோம்வொர்க் நோட்ல வீட்ல காட்டுறியா? காட்டுறீங்க மேம். காட்டுறதே இல்லைங்க மேம். அவனுக்கு ஏதோ பிரச்சனை, அதிகமா போன் பாக்குறான்னு எனக்கு தகவல் வருது. அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெளிவா கேட்டு அவனோட பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே மேம். சைன் போட்டு போங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தினைக்கும் இதே வேலைதான். ஹாய் பிரியா. ஏங்க நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க. ஏமா?
நான் வந்து எங்க Facebook ஃப்ரெண்ட்ஸ் 500 பேர் எனக்கு லைக் போட்டுருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், போய் ஒரு காஃபி கொண்டு வா போ. ஏங்க உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலைதான், காஃபி காஃபி காஃபின்ட்டே இருக்கீங்க. ஏன் வைஃபை பாஸ்வேர்ட் மாத்தினாதான் இல்ல வேணாங்க, நான் கொண்டு வரேங்க. இந்த காலத்துல போன் இல்லாத பொண்ணுங்களும் இல்ல, வைஃபை இல்லாத ஒய்ஃபும் இல்ல. முருகா, என் குடும்பத்தை உன் கையில ஒப்படைக்கிறேன், நீ தான் எனக்கு காப்பாத்தி கொடுக்கணும். இந்த சோசியல் மீடியால மாட்டின என் குடும்பத்தை எனக்கே மீட்டு கொடுப்பா. என்ன தம்பி? வாங்கம்மா வாங்க உட்காருங்க. பிரியா அம்மா வந்திருக்காங்க பாரு. இதோ வரேங்க. இப்பதான் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? எதுக்கு தம்பி நினைச்ச? அதான் இந்தாங்க காஃபி. வாமா, என்னம்மா நல்லா இருக்கீங்களா? எங்கம்மா நல்லா இருக்கோம். எங்க குடும்பத்துக்கு ஒரு நோய் வந்திருக்குமா. நோயா? ஆமாம்மா, சோசியல் மீடியாங்கிற நோய். அது வந்ததுல இருந்து ஒருத்தர் கவனிச்சுக்க மாட்டேங்கிறாங்க, பேசிக்கவும் மாட்டேங்கிறாங்க. எங்க பிள்ளைங்களை எல்லாம் காணோம். இந்த கூப்பிடுறேங்க. மலர், அர்ஜுன் உங்க பாட்டி வந்திருக்காங்க, வாங்க. என்னம்மா இவ்வளவு நேரம் தூங்குறேன்? மணி 10 ஆகுது. ஏமா இதெல்லாம் கவனிச்சுக்க மாட்டியா? இல்ல எப்பயும் அப்படி தூங்க மாட்டேன், இன்னைக்கு தான் ஏதோ அவ்வளவு நேரம் தூங்குறேன். இதெல்லாம் கவனிக்க இவளுக்கு எங்கம்மா நேரம் இருக்கு? பொழுதுக்கு பக்கத்து வீட்டுக்காரி என்ன ரீல்ஸ் போட்டிருக்கா, அதுக்கு எத்தனை லைக் வந்திருக்கு, இவ போட்ட ரீலுக்கு எத்தனை லைக் வந்திருக்குன்னு பாக்கலாமா நேரம் இருக்கு. ஏமா உனக்கு என்னமா ஆச்சு? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பாட்டி. கஷ்டமா இருக்கா? என்னமா ஆச்சு சொல்லுமா. வாட்ஸ்அப்ல கண்ட நம்பர்ல இருந்து மெசேஜ் வருதுங்க பாட்டி. யாருன்னு தெரியுமாமா? தெரியாதுங்க பாட்டி. தெரியாத நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்து ஏமா பாக்குற? ஃப்ரெண்ட்ஸ் தான் பாட்டி குரூப்ல ஜாயின் பண்ணி முதல்ல அதுல இருந்து வெளியே வாமா. பொம்பளை பிள்ளைங்களே இப்படிதான், என்ன ஏதுன்னு தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க. ஏமா நீனாச்சும் சொல்லல, நீ எங்க சொல்ல போற? நீயே ரீல்ஸ் லைக் ஸ்டோரி போடுறது அப்படின்னு சுத்திட்டு இருந்தானே எப்படிமா? எனக்கு ஒரு ஜிபி நெட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு என் ஃபுல் டைமும் இதே பண்ணிட்டேன். நேத்து கூட அர்ஜுனோட பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அவன் நல்லாவே படிக்கல அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் அதை இனிமேட்டு நான் ஒழுங்கா பாத்துக்கிறேன். தயவு செய்து எல்லாரும் போனுங்க தேவைக்காக யூஸ் பண்ணும், தேவையில்லாம யூஸ் பண்ணா இப்படிதான் பிரச்சனை தான் வரும். என் குடும்பத்தை சோசியல் மீடியா நோயில இருந்து காப்பாத்திட்டேன், நீங்களும் உங்க குடும்பத்தை சோசியல் மீடியால இருந்து காப்பாத்திருங்க. இந்த கேர்ள்ஸ்க்கா ஒரு பலத்த கைத்தட்டல் நம்ம கொடுக்கணும். ஏன்னா மொபைல் அண்ட் சோஷியல் மீடியா வந்து எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்குன்றத பியூட்டிஃபுல்லா அடிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலயும் நடுவில் அவங்க ஒரு லைன் சொன்னாங்க, போன் இல்லாத பொண்ணுங்களும் இல்ல, வைஃபை இல்லாத வைஃபும் இல்ல. என்ன லைன் அதெல்லாம் ஆட்டோ பின்னாடியே எழுதலாம். நம்ம ஜட்ஜஸ் கேட்டலாம், அவர் எத்தனை டிராமா பார்த்திருப்பாரு, எத்தனை டிராமா பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டென்ட் எடுத்ததுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இப்ப எல்லாரும் தூங்கும் போது தலகாணி இருக்கா இல்லையோ, கையில ஒரு போன் இருக்கு, போனுக்கு மேலதான் தலையை வச்சுட்டு தூங்குறாங்க. இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு புள்ளி விவரம், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பாத்ரூம்ல அதிகமா போன் யூஸ் பண்றாங்களாம். அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடையாது, அரை மணி நேரத்துக்கு மேல யூஸ் பண்றாங்களாம். அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க பாத்ரூம்ல போய் யூஸ் பண்ற அந்த மொபைல்ல கிருமிகள் அதிகமா வந்துருமா, அதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது குழந்தைங்க அதை யூஸ் பண்ணும்போது குழந்தைகளுக்கும் அஃபெக்ட் ஆகுதான். முதல்ல ஸ்மோக் பண்ணாதான் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ மொபைல் யூஸ் பண்ணாவே அப்படிதான். அதுல அதிகமா பாத்ரூம்ல யூஸ் பண்றவங்களுக்கு பார்த்து பயனுள்ள வகையில வெளியே யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா?